பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தொடர்ந்து மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய இன்னொரு குணாதிசயத்தை, இன்னொரு பண்பை நாம் தியானிக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நேர்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நேர்மையுள்ளவராக இருக்கிறார். ஆங்கிலத்துல இஸ் a மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படி என்று கூறுவார்கள். இன்டெகிரிட்டி என்றால் நேர்மை என்று சொல்லி அர்த்தம். ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் தியானத்திற்குள்ளாக செல்லலாம். யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனம் இப்படியாக கூறுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாரிடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காரியத்தை கேட்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல எப்படியாவது குறை கண்டுபிடித்து விட வேண்டும், எப்படியாவது அவரை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில தீர்மானத்தோடு கூட ஒரு சில மத தலைவர்கள், மத பிரிவின் மக்கள், பரிசேயர்களோ சதுசேயர்களோ அநேகர் இந்த காரியத்திற்காக அவர்கள் அநேக முறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு முறை இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை பார்த்து, யார் இவருக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து என்ன கேட்கிறார்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாருமே அந்த நேரத்துல அவரை குறித்து எதிராக எதுவும் சொல்ல முடியவில்லை. அதே போல 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்துல பேதுரு இப்படியாக எழுதுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில எப்படி அன்பு, மன்னிப்பு, பரிபூரணம் எல்லாம் நிறைந்திருக்கிறதோ அதே போல இந்த நேர்மை என்கிற குணாதிசயமும் இயேசு கிறிஸ்துவானவரில் நிறைந்திருக்கிறது. நேர்மை என்றால் என்ன? தான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் தான் வாழுகிற வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருப்பது. என்ன சொல்லுகிறோமோ அதையே நடந்து கொள்ளுவது, அதையே வாழ்ந்து காண்பிப்பது. அவரோட வாழ்க்கையில அவர் பேசின வார்த்தைகளுக்கும் அவர் போதித்த காரியங்களுக்கும் அவர் செய்த காரியங்கள் அவர் நிறைவேற்றின காரியங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டுமே ஒருமைப்பாட்டோடு இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, there was கன்சிஸ்டன்சி. என்ன சொல்றோமோ அதே போல இருக்கிறது, என்ன சொல்றோமோ அதையே செய்கிறது. ஏனென்று சொன்னால் பல இடங்களில் இயேசு கிறிஸ்துவான பல காரியங்களை போதித்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள் அப்படின்னு சொன்னார். மக்களிடத்துல உங்களுடைய சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொன்னார். அப்படி போதித்த அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற போது என்ன செய்தார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதே போல இன்னொரு இடத்துல மத்தேயு 23:11 பார்க்கிறோம், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று போதித்தார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அதே போல தன்னுடைய வாழ்க்கையில கடைசி மணித்துளிகள் வந்தபோது சீஷர்களின் கால்களை கழுவுவதற்கும் அவர் தயங்கவில்லை. ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அப்படியாக சீஷர்களின் கால்களை கழுவும் அவர் தயங்கவில்லை. அவருடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருந்தது. அங்கு வேறுபாடு இல்லை. அநேக நேரம் இந்த நேர்மையாக இருப்பதற்கு ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும். நேர்மையாக இருப்பதற்கு உண்மையை உண்மையாக சொல்லி உண்மையை உண்மையாக வாழ வேண்டியிருக்கும். அதற்கு பெரிய விலைக்கிரயம் தேவை. ஏனென்று சொன்னால் நம்ம உண்மையா சொன்னோம்னா, உண்மையா வாழ்ந்தோம்னா அநேகர் நம்மை எதிர்த்து நிற்பார்கள், அநேகர் நம்மை தள்ளி விடுவார்கள், அநேகர் நம்மை கைவிடுவார்கள், அநேகர் நம்மை இகழ்ந்து பேசுவார்கள்.
ஒருவேளை ஒரு முறை அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, வரி செலுத்தலாமா அப்படின்னு சொல்லி. வரி செலுத்தலாமான்னு சொன்ன போது அவரை மாட்டி விட வேண்டும் என்று சொல்லி, ரோம ராஜ்யத்துல அவரை மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி, ரோம அரசர் இடத்துல மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது, அவர் அந்த நாணயத்தை எடுத்து என்ன கேட்கிறார், இதுல யாருடைய படம் இருக்கிறது? ராயனுடைய படம். அப்பொழுது அவர் இப்படியாக கூறுகிறார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நினைச்சிருந்தா அவர் பரிசேயர்களோடு சேர்ந்திருக்க முடியும், அல்லது ஏரோதியர்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட இருந்திருக்க முடியும். அவர்களுக்கு விட்டு கொடுத்திருந்தால், அவர்களுடைய போக்குக்கு இவர் வளைந்து கொடுத்திருந்தால், அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அவர்களில் ஒருவராக இவர் மாறி இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையோட பலவீனமான சூழ்நிலையில, சரீர பலவீனத்தோடு இருக்கிறப்ப சோதனை அவர் மேற்கொள்ளுகிறார். அந்த நேரத்திலையும் கூட அவர் நேர்மையோடு இருந்ததை நாம் காண முடியும். அவர் உபவாசம் 40 நாள் உபவாசம் இருந்து, பசியோட, சரீரத்துல சோர்வோட, தனிமையா இருக்கிறப்ப சாத்தானானவன் சோதிக்கிறான். அங்க யாரும் கிடையாது. யாரும் அதை பார்ப்பதற்கு, அந்த நேரத்தையும் அந்த தருணங்களை பார்ப்பதற்கு யாரும் அங்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் தனிமையில இருக்கிறாரு. சாத்தானும் அவரும் மாத்திரம்தான். அவர் தனிமையில, சோர்வுல, பலவீனமா இருக்கிறப்ப சாத்தானானவன் அவரிடத்துல ஒரு சில காரியங்களை சொல்லி குறுக்கு வழியில அவரை எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு, சாப்பாடை குறுக்கு வழியில, கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்வதற்கு அது குறுக்கு வழியில பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எல்லா ராஜ்யங்களையும் குறுக்கு வழியில பெற்றிருந்திருக்க முடியும். தேவனை சோதித்து பார்க்க மேலே இருந்து குதித்திருந்திருக்க முடியும். பலவீனமா இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார், அவரால் எதுவும் செய்ய முடியாது. அவருக்கு தேவை இருந்தது. ஆனாலும் கூட அவர் அந்த சூழ்நிலையை காரணம் காட்டி தன்னுடைய நேர்மையை விட்டு கொடுக்கவில்லை. அநேக நேரம் நாம எல்லாம் சரியா நடந்து கொண்டிருக்கும் போது நேர்மையா நடந்து விடுவோம், நேர்மையாக இருந்து விடுவோம். ஆனா சூழ்நிலை கடினமாகும் போது நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் அந்த இடத்துல பிரச்சனை வரும், தேவையில்லாம மாட்டிக்கிருவோம், தேவையில்லாம பிரச்சனைகளை சந்திப்போம்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம சூழ்நிலைகளை காரணம் காட்டி நம்ம என்ன செய்வோம், நேர்மைக்கு கொஞ்சம் விடை கொடுத்து விட்டு கொஞ்சம் வளைஞ்சு கொடுப்போம், கொஞ்சம் வளைஞ்சு கொடுப்போம். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் தன்னுடைய சுகத்திற்காக தேவனை சோதிப்பதற்கு, அல்லது இந்த உலகத்தின் எல்லா அதிகாரத்தையும் எளிதாக பெறுவதற்கு அன்னைக்கு தேவனுடைய வல்லமை அவர் பயன்படுத்த மறுத்து விட்டார். அவர் நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது நேர்மை கிடையாது. இந்த உலகம் வளைஞ்சு கொடுக்க சொல்லும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லும். இந்த உலகத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னா விட்டு கொடுப்பதை குறித்து அல்ல, மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதையோ, மற்றவர்களை நேசிப்பதையோ, மற்றவர்களுக்காக நாம் பொறுத்து போவதையோ அல்ல. நேர்மையை விட்டு கொடுத்து, நான் சொன்னபடி வாழாதபடிக்கு, வேதத்தின்படி வாழாதபடிக்கு இருப்பதற்கு அநேக நேரங்கள்ல இந்த உலகம் நம்மை வளைந்து கொடுக்க சொல்லும், வார்த்தைகளை மாத்தி பேச சொல்லும், நம்ம பேசினபடி வாழாம இருக்க சொல்லும். நம்முடைய சுயம் சொல்லும், நீ அவங்களை நேசிக்காத, அவங்க உனக்கு தப்பு பண்ணிட்டாங்க, உனக்கு எதிராக இந்த காரியத்தை பண்ணிட்டாங்க, அவங்கள நேசிக்காத, உன்னுடைய அன்புக்கு அவங்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லும். அல்லது ஏதாவது ஒரு நேரத்துல ஏமாற்ற தோணும், சூழ்நிலையினால பொய் சொல்ல தோணும், சூழ்நிலையினால நாம யாருன்றதை மறந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவரை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவரை போல இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு நாமே வளைந்து கொடுப்பதற்கு நம்முடைய சுயமோ, நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ, அல்லது இந்த உலகமோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ
நிர்பந்திக்கும். இந்த உலகத்துக்கு அது அது பழகி போயிடுச்சு. பிரியமானவர்களே, அநேக நேரம் நமக்கும் இது ரொம்ப பழகி போயிடுச்சு. ஆனா நேர்மை என்பது இயேசு கிறிஸ்துவானவருடைய குணம். நேர்மைனா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்குது கிடையாது. நேர்மைனா அப்படியே எந்த தவறும் இல்லாதபடிக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருப்பது கிடையாது. ஆனா எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியாக இருப்பது. என்ன நாம பேசுகிறோமோ, என்ன நாம விசுவாசிக்கிறோமோ, எதை நாம கற்றுக் கொடுக்கிறோமோ, அதன்படி செய்வது. எவ்வளவு பெரிய விலைக்கிரயம் இருந்தாலும் அந்த விலைக்கிரயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருப்பது கிறிஸ்தவராக இருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினால, கிறிஸ்தவ விசுவாசத்துல ஓடிக்கொண்டிருப்பதனால, நான் என்ன பேசி இருக்கிறேனோ சத்தியத்தின்படி, பொய்யின்படி அல்ல, சத்தியத்தின்படி, வேத வசனங்களின்படி, இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேனோ, எதை நான் மற்றவர்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ அந்த காரியங்களுக்கு ஏற்றபடி வாழ்வது. அது கொஞ்சம் கடினமான காரியம் பிரியமானது, மிகவும் கடினமானது, மிகவும் கடினமானது. ஏனென்று சொன்னால் இந்த 21வது நூற்றாண்டுல ஏமாற்றுவது சாமர்த்தியமாகிவிட்டது. பரீட்சையில ஏமாத்துறது, உறவுகள்ல ஏமாத்துகிறது, பொய் சொல்றது, இது எல்லாம் சாமர்த்தியம் ஆயிடுச்சு. அதாவது அந்த அந்த இதை கண்டுபிடிக்கல, யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் சாமர்த்தியசாலி. நான் ஏமாத்தினேன், யாருமே கண்டுபிடிக்கல. நான் எக்ஸாம்ல ஏமாத்தினேன், என் வேலையில ஏமாத்தினேன், என்னோட உறவுகள்ல நான் ஏமாத்தினேன், யாரும் என்னை கண்டுபிடிக்கல. நான் ரொம்ப சாமர்த்தியமா இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நேர்மை இல்லாத தன்மைக்கு சாமர்த்தியம் என்று புதிய வார்த்தையை, புதிய அணுகுமுறையை இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நேர்மையோடு வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். இது கடினமான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய பலத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையினால, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பலப்படுத்துகிறதுனால நாம நேர்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய முடியும் பிரியமானவர்களே. நம்மால முடியாது. நம்முடைய சொந்த பலத்தினால, நம்முடைய சுய புத்தியினால அது நிச்சயமாக முடியாது. ஆனால் தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய கிருபையினால நிச்சயமாக நேர்மையாக இருக்க முடியும். இந்த நாளில் எந்த இடத்துல, எந்த நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில நம்ம நேர்மையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வசதியானதா இருக்கும், கஷ்டம் இல்லாததா இருக்கும், சௌகரியமா இருக்கும். ஆனா நம்முடைய வசதியையோ, நம்முடைய சௌகரியத்தையோ, நம்முடைய வளைந்து கொடுக்கிற தன்மையையோ தள்ளி வைத்து விட்டு, வேத வசனத்தின்படி, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதிக்கிறபடி, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்ததின்படி, எந்த இடத்துல, எந்த பகுதியில ஆண்டவர் நம்மிடத்துல நேர்மையை எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் நம்ம நேர்மையா வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா தொடர்ந்து நம்ம நேர்மையாக வாழ்வோம். இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட நம்ம பாடலில் கேட்டது போல இந்த கிறிஸ்துவானவர் நம்மை மன்னிப்பதற்கு அவர் மன்னிப்பின் அரசராக இருக்கிறார், மன்னிப்பே உருவானவராக இருக்கிறார். இந்த மன்னிப்பே உருவான தேவன் நேர்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை நேர்மையின் பாதையில நடத்த முடியும். நாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து நாம நேர்மையின் பாதையில அடி எடுத்து வைக்க முடியும். இது முடியாத காரியம் அல்ல, இது இயலாத காரியம் அல்ல, மனிதனால் கூடாதது. ஆனால் தேவனால் நம்மை பலப்படுத்த முடியும். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதற்கான வாஞ்சையும் அதற்கான முயற்சியும். ஏமாற்றுத்தனங்களை தள்ளி வைத்து விட்டு
பொய்யான காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு, வளைந்து கொடுக்கிற காரியங்களுக்கு விடை கொடுத்து விட்டு, நாம் நேர்மையோடு இருப்பதற்கு, அது என்ன என்று சொல்லி நமக்கு தெரியலாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, நான் நேர்மையாக இருப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும், நேர்மை என்றால் என்ன என்று எனக்கு கற்றுத்தாரும், இந்த நேர்மையாக இருப்பதற்கான எல்லா பலத்தையும் எனக்கு ஒவ்வொரு நாளும் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது, ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனத்தின்படி தியானிக்கவும், வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்ட காரியங்களை பேசவும், பேசின காரியங்களுக்கு ஏற்றபடி நடக்கவும் இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்தவர். பிரியமானவர்களே, இது கடினமான காரியம். மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இது கடினமான காரியம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திற்கு ஏற்ற நம்ம அநேக விதங்கள்ல வளைந்து கொடுத்து விட்டோம். நம்முடைய சுபாவம் மாறிவிட்டது. இது இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நாம புரிந்து கொள்ளவே அதுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் நம்ம எங்கோ ஆரம்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக, இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுகிற சொல்லும் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருந்து, எந்த இடைவெளியும் இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட நேர்மையான வாழ்க்கையாக மாறுவதாக. தேவன் தாமே நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக தொடர்ந்து மாற்றுவாராக. விசேஷமாக இந்த நேர்மையாக இருக்கிற காரியத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து, தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருந்து, நமக்கு கற்றுக் கொடுத்து, நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பாவம் இல்லாத நல்ல மெய்ப்பரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே என்ன பேசினீரோ அதன்படியே நீர் வாழ்ந்தீர். மற்றவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீரோ அதை ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்றினீர். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, உம்மை போல நாங்கள் மாறுகிற இந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரே அநேக நேரங்களில் நாங்கள் விசேஷமாக இந்த காரியத்துல நாங்கள் ஆண்டவரே உம்மை போல இருந்ததில்லை. ஆண்டவரே, இந்த உலகமும் எங்களுடைய சுயமும் எங்களை சுற்றி இருக்கிற அநேகரும் ஆண்டவரே நாங்கள் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. நாங்க வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லி எங்களை மாத்திட்டாங்க. ஆண்டவரே, நாங்க மாறிட்டோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் தாமே எங்களை மன்னிக்கும்படியாக கூட கெஞ்சுகிறோம். மன்னிப்பின் தேவனை, மன்னிப்பின் அரசனை எங்களை மன்னித்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, விசேஷமாக நேர்மையின் காரியத்துல இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, அதற்கு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அந்த நேரத்துல எந்த விலைக்கிரயத்திற்கும் பயப்படாமல், எந்த ஆண்டவரை போராட்டத்திற்கும் பயப்படாமல், நேர்மையாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அது எப்படி என்று சொல்லி கற்றுத்தாருங்க. அதை எப்படி செய்வது என்று சொல்லி கற்றுத்தாருங்க. நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதே போல வாழ்ந்து ஆண்டவரை காண்பிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரை சத்தியத்தை பேச, சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதன் மூலமாக உம்முடைய குமாரனை நாங்கள் பிரதிபலிக்கவும், அநேகரை சத்தியத்திற்கு நேராக இழுத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.